நாளான்னைக்கு என்கேஜ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இப்படி வந்து கேட்குறியன்ற மாதிரி கேட்க, அதை விடு, இப்போ எதை பற்றியுமே யோசிக்காத, இப்போ விட்டா வேற எப்பவுமே நம்மளால சேர முடியாது, உனக்கு ஓகேவான்ற மாதிரி பிரபு கேட்க, அவளுமே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா. இப்போ பிரபு வீட்டில் போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். ஆனால் அவங்க அப்பா ரொம்பவே கோவப்படுறாரு. பிரபு எவ்வளோ மன்னிப்பு கேட்டுமே அவங்க அப்பாவோட கோவம் தனியலை. இப்போ வருஷங்களும் போகுது, இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க அப்பா பிரபு கிட்ட பேசுறதில்ல. வாசு ஹார்ட் பேஷண்ட்னால ஹாஸ்பிட்டலில் செக்கப் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஐஷு வந்து, வரீங்களாப்பா, நானும் வீட்டுக்கு தான் போகிறேன், சேர்ந்து போகலான்ற மாதிரி கூப்பிட்றா. ஆனால் இன்னும் வாசுக்கு ஐஷு மேலே இருக்க கோவம் போகலை. அவர் புக் பண்ணியிருந்த பைக்கில் ஏறி வீட்டுக்கு வந்துடுறாரு. பின்னாடியே ஐஷுவும் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததும் நடந்ததை நினச்சி அழுகிறா. இப்போ பிரபுவோட அம்மா ஐஷு வீட்டுக்கு வந்ததுமே அழுகிறா. என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி வாசு கிட்ட கேட்க, நான் வீட்டுக்கு வர வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துச்சு, வாங்க வண்டியில் போகலான்ற மாதிரி கூப்பிட்டுச்சு, ஆனால் நான் போகலன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பிரபுவோட அம்மாவுக்கு செம கோவம் வந்துடுது. இத்தனை வருஷம் ஆகியும் உங்கள் கோவம் கொஞ்சம் கூட குறையல. நீங்கள் கோவப்படுறது பிரபுவோட கல்யாணம் நின்று போனதுக்காக இல்லை, கிடைக்கிற வீடு கிடைக்காம போனதுனால தான். அப்படி கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே பிரபுவோட ஆஃபீஸில் சாட்டர்டேவும் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏற்கனவே 12 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், மறுபடியும் சாட்டர்டேவும் பண்ணணும்னா எப்படி சார்ன்ற மாதிரி பிரபு போய் கேட்க, விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைனா வேலையை விட்டு போயிருங்கன்ற மாதிரி திமிரா சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம், கோவிட்க்கு அப்புறம் நீங்கள்லாம் வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம். கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு வெளியே போய் என்ன பண்ண போறீங்கன்ற மாதிரி கேட்க, ஒன்றும் சொல்ல முடியாமல் அமைதியாக போயிடுறான்.